இங்கே பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூச்செடி சூப்பராகவே வருதுங்க. ஆனால் என்னென்னா அதை சுற்றி நிறைய பில் இருக்குது. ஸோ இன்றைக்கி முடிஞ்சால் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் எனக்கும் உடம்பு சரியில்லாதனால க்ளீன் பண்ணுறதே நிப்பாட்டிட்டேன். ஆளுங்களையும் வந்து கூப்பிட முடியலங்க. ஸோ ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. கூப்பிட முடியல அப்படின்றத விட இங்கே பாருங்கள் ரோஜா செடி என்ன நிலமையில இருக்குது. இந்த ஒரு 10 நாள் மழையிலேயே வந்து இவ்வளோ பில்லு வந்திருக்கு. ரோஜா செடியெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கு. நீ பார்த்தீங்கனாலே தெரியும், செடியே தெரியல பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டு செல்லப்பிராணியும் கூடவே வந்துட்டான். இது என்ன பூன்னு தெரியல, நல்லா இருக்கு பாருங்கள், அழகாக பர்பிள் கலரில் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிடுங்கி போட மனசு இல்லை, இருந்தாலும் பிடுங்கி போட்டு தானே ஆகணும். இங்கெல்லாம் வந்து ஒரே பில்லும் புதாரமாக இருக்குது. இந்த செடி வந்து ரொம்ப பெரிய சைஸாக வந்துருச்சுங்க. ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன் இந்த துவரன் செடி. துவரன் செடி இவ்வளோ பெருசாக வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ துவரம் பருப்பெல்லாம் இவ்வளோ பெரிய செடியை வளர்த்து தான் துவரம் பருப்பை ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, அமேசான் காடு மாதிரி இருக்குது. ஒரு 2-3 செடி தான் இருக்குது. ஸோ ஆனால் வந்து ஒரு செடியிலையும் ஒரு 5-6 செடி சேர்த்து வச்ச மாதிரி இருக்குது. அந்த விதைகள் வந்து அப்படி தான் முளைச்சி வந்திருக்கு. பார்ப்போம், இன்னும் வந்து பூக்கள் எடுக்கலை. மாஞ்செடியெல்லாம் நல்லாவே வந்து வருது. இந்த இலைகள் மட்டும் லைட்டாக ஏன் சுருங்குது அப்படின்னு தெரியல. வாவ், இங்கே பார்த்தீங்களா பப்பாளி செடியில் காய வந்துட்டு இருக்குதுங்க. நான் வந்து பார்க்குறப்ப பூ வந்து சின்னதாக வந்து இருந்தது. ஸோ அதை கொட்டிடும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் காய் வந்திருக்கு. நிறைய பூக்களும் வந்திருக்கு. இந்த செம்பருத்தி பூக்கள் பாருங்கள்.